ப்ரைஸ் லார்ட். நேற்று தினத்திலேயே இதை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். புதன்கிழமை தோறும் அதிக தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, வாலிப பிள்ளைகளோடு கூட பேசக்கூடிய ஒரு நாள். நான் மிகவும் அதிகமாக எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் நேற்று தினத்தில் என்னால் முடியல தான். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு வார்த்தைகள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். இதை கேட்குற பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த அறிவுரைகளை கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாய் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம பார்க்கலாம். ஏற்ற காலம் என்ற ஒன்று உண்டு, அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மறுநாளிலும் அவன் வெளியே போன போது எபிரெய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன், நீ உன் தோழனை அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்போ உடனே இது கேள்விப்பட்ட உடனே மோசே ரொம்ப பயந்து போய் பார்வோனிடத்துலேருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கியிருந்தான். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம பார்க்குறோம். இல்லை, மோசே ஜலத்திலிருந்து அவனை எடுத்து பார்வோனுடைய குமாரத்தை வளர்க்குறாங்க. இப்போ மோசேனுடைய தாயால் அவங்கள காப்பாற்ற முடியல. 2-3 மாதம் கழித்து நாடர் பெட்டியில் வச்சு அவங்க ஜலத்தில் விடும்போது பார்வோனின் குமாரத்தி அதை எடுத்து அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து ஆளாக்குறாங்க. மோசேயுடைய தாயே பால் கொடுத்து பராமரிக்கிறாங்க. அப்போ ஏற்ற காலங்களிலே அந்த ராஜ குடும்பத்தை சார்ந்தவனுக்கு என்னெல்லாம் பயிற்சிகள் உண்டோ, பயங்கரமான பயிற்சிகள் எல்லாத்துலேயும் சர்வ வல்லவனாக அவன் மாறுறான். அதுக்கு பிறகு அவனுக்கு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்கலை. அவங்க ரத்தத்தோட ஊறின புத்தி சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி அவனுக்குள்ளாக ஒரு தாகம். அப்போ வெளியே போகும்போது சுமை சுமக்கிறவங்க ஒருத்தர் அடித்து கொள்ளுகிறது, துன்பப்படுத்துகிறத பார்க்கும்போது அவன் நியாயம் செய்தான். அடுத்த நாள்லையும் அவன் நியாயம் செய்கிறதுக்கு அவன் உந்தி தள்ளப்பட்டான். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று நீ அவனை அடித்து கொண்டது மாதிரி என்னை கொல்றதுக்கு நீ யோசிக்கிறியான்னு பயந்து போய் அந்த மோசே என்ன செய்கிறான்னா, ராஜாவுக்கு தெரிஞ்சால் வம்புன்ட்டு ஓடியே போயிடறான். இப்போ அந்த இடத்துல அவன் தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த சாப்டரில் தப்பி ஓடி அவன் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் தன்னுடைய மாமா வீட்டில் பல சூழ்நிலைகள் நடுவில் அவன் உருவாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எந்த ஜனங்கள் ஓடிப்போன்னு சொன்னாங்களோ அதே இடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொன்னார். எப்படின்னா, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதில் 7ஆம் வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவளை எகிப்தின் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ இந்த இடத்துல உன்னதான்ப்பா நான் அதற்காக அனுப்ப போகிறேன்னு சொல்லும்போது, அப்போ அவன் என்ன செய்திருப்பான்? மோசே முதல்ல மறுக்கிறான், எனக்கு ரொம்ப பேச தெரியாதே, எப்படி போய் நான் பார்வோன் கிட்ட நிற்க அப்படிலாம் சொன்னாலும் அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைத்திருப்பான்னா, இதே ஜனங்களண்டையில் மறுபடியும் நான் போகிறதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்தாரேன்னு அவனுடைய இருதயம் என்ன செய்திருக்கணும், நல்லா தேவனை துதித்திருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணலை. இவங்க ஒரு நாள் என்னை அடித்து துரத்திட்டாங்களே, மறுபடி நான் எப்படி போவேன்லாம் நினைக்கல.
கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் இந்த மோசே பற்றி கொண்டதுனால பாருங்கள், அந்த 40 வருஷம், முதல் 40 வருஷம், ரெண்டாவது இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம், அடுத்த 40 வருஷம் லீடரான ஒரு தலைவனாக, மீட்பனாக, இரட்சகனாக 40 வருஷம். அவருடைய வாழ்க்கையினுடைய 3 பகுதிகள், 120 வயசில் 3 பகுதிகளாக பிரித்து இந்த 40 வருஷம் அவனை வனாந்திரத்தில் வச்சு என்ன செய்தாராம், அநேக பாதைகளை நடத்துகிறார். நீங்கள் வாலி பிள்ளைகள் நினச்சிக்கணும், உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கும், அதை விட விவேகம் ரொம்ப நல்லது. அப்போது இதை பண்ணிடுவோமா அதை பண்ணிடுவோமா என்று சொல்லி நினைக்கலாம். இன்றைக்கி உலக பிரகாரமான மனிதர், கர்த்தரை அறியாதவங்க, அவர் உயிருள்ளவர்னு தெரியாதவங்க, அவர் நீதியை சரி கட்டுவார் என்று அறியாதவங்க, நானே பழி வாங்கிடுறேன், நானே பழி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் முன் விரோதங்களெல்லாம் இருதயத்தில் வச்சு அநேகரை வெட்டி கொள்வது, ஒரு பலருடைய வாழ்க்கையை பாழாக்குகிறது, நினச்சி கூட பார்க்க முடியாத கொடூரங்களை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் கூட ஒருவேளை சத்தியத்தை அறிஞ்சிருந்தா பொறுமையாக இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல சத்தியத்தை நீங்கள் அறியணும். இந்த யாரெல்லாம் ஒரு வேகம், சில பேர் பாருங்கள், எத்தனை வயதானாலும் வெறித்தனமாக இருப்பாங்க. நான் நினச்சதை முடிச்சுட்டே சாவேன்னு சொல்லி எவ்வளோ வயதானவர்கள் கூட வாலிப மகள்களை போல ரொம்ப தீவிரமாய் தவறான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது நமக்கு நல்லது கிடையாது. கர்த்தர் ஏற்ற காலத்திலேயே உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கரத்துக்குள் அடங்கிருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு கலை இருக்குது. மூடன் எந்த அட்வைஸையும் கேட்க மாட்டான், ஆனால் ஞானி அதை கூர்ந்து கவனிப்பான். கேட்குறதுக்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமாக இருக்கணும். பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும். கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும், வேதவசனம் சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ள இந்த 3 ஸ்பாவங்கள் எப்பொழுதும் கண் முன்னாடி வைத்து கொள்ள வேண்டிய காரியம்தான். இந்த காரியத்தை என்கிட்ட விட்டால் நான் எவ்வளோ நேர்த்தியாக செய்வேன்னு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு இதை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை உயர்த்துகிற ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவான இன்னும் பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு நேரம் உண்டு. அப்போது அதற்காக உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை முகாந்திரமே இல்லாமல் ஒருத்தருக்கு கீழே உங்களை வைத்தது போல் நீங்கள் உணரலாம். எந்த மட்டும் ஆண்டவரே என்று சொல்லி பல்ல கடித்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய லீடிங்கை, கர்த்தருடைய கைடன்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கென்று ஒரு நேரம் வரும் வரைக்கும் அடங்கி காத்திருப்போம். யோசேப்பை போல் நீங்கள் காத்திருப்பீங்க, யோசேப்பை போல். எந்த வயதுடையவர்களுக்கும் அது தகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வாலிப பிள்ளைகள் சில நேரங்களில் பொறுமையாக இருந்து ஆண்டவரால் உயர்த்தப்படுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். உங்களுக்கு வேலை கொடுத்தவங்க அவங்க நிறைய சம்பாதிக்கலாம். உங்களுடைய நாலேஜ் வச்சு, உங்களுடைய டேலண்ட் வச்சு, உங்களுடைய கடின உழைப்பை வச்சு அவங்க பெரிய ஆள் ஆகலாம். அதுக்காக நான் அப்படி ஆகலேன்னு சொல்லி இருந்த வேலையை விட்டுட்டு வரலாமா? உங்களை வச்சு அவன் பெரிய சம்பாதிக்கிறான்னு நினைக்காத படிக்க ஒரு நாளிலே கர்த்தர் என்னை உயர்த்துவார். இப்போ நான் போயிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கடையை போடுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரால் நான் உயர்த்தப்படுகிறதற்கு நான் காத்திருப்பேன். அது வரைக்கும் என்ன செய்யணும், நம்மளை ட்ரெயின் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அப்படியே கேப்சர் பண்ணுகிறவளாய் இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிறவளாய், எடுத்துக்கொள்ளுகிறவளாய், நலமானதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஸ்டோர் பண்ணி வைக்கிறவர்களாய், அதற்கான ஆயத்தங்களை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்துகிட்டே இருந்தால் ஏற்ற சமயம் என்று ஒன்று வரும். அந்த நேரத்தில் உங்களை கொண்டு தேவன் செய்கிற ஒரு பெரிய காரியத்தை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. பல ஊழியர்கள் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஊழியங்களிலே ஓரமாக ஒழித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதை நடத்துகிற பிள்ளைகளால் கூட அவர்கள் உயர்வுக்கு கொண்டு வரப்பட முடியாத நிலைமையில் கர்த்தர் அவளை மறைத்து வைத்திருப்பார். ஏற்ற காலம் வரும்போது அந்த ஊழியக்காரர்களால் அவர்கள் எடுத்து பயன்படுத்தும் போது தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி பிந்தின திராட்சரசத்தின் இனிமையைப் போல மிகவும் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்தி அந்த சான்ஸில் அவங்க திருப்தி ஆகிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அதே தேவன் தான் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களை உயர்த்துவதற்கு ஒரு தேவன் உண்டு. அவர் உயர்ந்த நோக்கத்துக்கு அர்ப்பணிங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.